கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் நீ என்னுடையவன், யூ ஆர் மைன். பிதாவாகிய தேவன் யாக்கோபை பார்த்து சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார். அன்பானவர்களே, நம்மையும் பார்த்து அந்த விதமாக சொன்னால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபை பார்த்து சொன்னார். யாக்கோபே, இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவர் அவர்தான். யாக்கோபை சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். நம்முடைய முற்பிதாக்களை சிருஷ்டித்தவர், ஆதாமை சிருஷ்டித்தவர். அந்த சந்ததியிலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கின்றோம். உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உருவாக்கினவர் சொன்னார் நம்ம கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். ஒரு பெரிய மில்லு இருக்கிறது, அந்த மில்லில் அந்த அதிபர் இருக்கிறாங்க, அங்கே உள்ள நிர்வாகஸ்தர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் அல்லவா? அதே போல நம்மை உருவாக்கினவர், இந்த வானம் பூமி சகலத்தையும் உருவாக்கினவர் பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுவாக தோன்றவில்லை. அங்கே இஸ்ரவேலுக்கு திருவலம் பெற்றும்போது உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லுகிறார், உன் அப்பா சொல்றேன்டா கேளு, உன் அம்மா சொல்றேன்டா கேளு. அவங்க சொல்லுவாங்க, நம்ம உடனே சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா என்று நாம் கேட்கிறோம். எதற்காக? அவர்களாலே நாம் இந்த பூமிக்கு வந்தோம். அவர்களை உண்டாக்கின தேவன் இருக்கிறார் அல்லவா? அவர்தான் சொல்லுகிறார், உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எல்லாரையும் பேர் சொல்லி தேவன் அழைக்கிறார். அப்ரகாமே என்று கூப்பிட்டார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். யாக்கோபே தேவன் பேர் சொல்லி அழைத்தார். அவனை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது நம்மையும் இயேசு நேசிக்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நாம் இப்பொழுது அடிமைகள் அல்ல. ஒரு காலத்திலே நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. பாவத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இப்போது நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கிறோம். யாக்கோபே
நீ என்னுடையவன் என்று சொன்னார் அல்லவா, அதே போல இப்பொழுது நாம் புத்திரர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாகவும் இருக்கின்றோம். எத்தனை ஆசீர்வாதம்! இதை கலாத்திய சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆக நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அதே ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சிவந்த சமுத்திரத்தை 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கடந்து வந்தார்கள். யோர்தான் நதியை யோசுவாவினாலே கடந்தார்கள். ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக யாக்கோபின் சந்ததியை தேவன் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறதை நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே படிக்கிறோம் அல்லவா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையிலே தூக்கி போட்டார்கள். அந்த அக்கினியிலே அவர்கள் வேகவில்லை, அக்கினி ஜுவாலை அவர்களை பற்றி கொள்ளவில்லை, அவர்களை கர்த்தர் விடுதலை செய்தார். இன்னும் எத்தனை அற்புதங்கள்! பிரியமானவர்களே, அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மத்தேயு 14வது அதிகாரம் 28-29 வசனங்கள், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார் சீசர்களிடத்திலே. அவர்கள் எல்லாம் போட்டில் இருந்தாங்க. அப்பொழுது பேதுரு கேட்கிறான், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்திலே வர வேண்டும். அவனுக்கு ஒரு ஆசை, தண்ணி மேலே நடக்கிறது. ஜனங்கள் எதிலே நடக்கிறாங்க, ஆனா தண்ணி மேலே யாராவது நடந்தது உண்டா? சரித்திரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? இயேசு ஒருவரே தண்ணீர் மேலே நடந்தவர். ஆனால் பேதுருக்கு அந்த வல்லமையை அப்பொழுது கொடுத்தார். அவன் நடந்தான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நடக்கிறான். என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க! கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவனோடு கர்த்தர் இருந்தார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யாக்கோபுக்கு சொன்ன கர்த்தர் அங்கே இருந்தார். அதனாலே அவன் தண்ணீர் மீதே நடந்தான் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுதலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே ஏசாயா 43வது அதிகாரம் 5வது வசனம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். Fear not, for I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னார். யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் சேர்க்கிறவராக இருந்தார். பயப்படாதே என்று அவனை தைரியப்படுத்தினார். நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறோம். கீழே விழுந்து விட்டால் அவனை தூக்கிவிட்டு தைரியமாயிரு என்று சொல்லுகிறோம். அதே போல நம் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை பயப்படாதே என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 27வது அதிகாரம் 24வது வசனம், பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பாருங்க, அவன் கைதியாக போய் கொண்டிருக்கிறான். அவனை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பெரிய பெரிய இடங்களுக்கு தேவன் கொண்டு போகின்றார். அவன் கைதியாக கொண்டு போகப்பட்டான். அப்போது என்ன சூழ்நிலையிலே அவன் இருந்திருப்பான்? வருத்தத்தோடு இருந்திருக்க கூடும். எனவே பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது. அவன் ஒருவேளை பயந்திருக்க கூடும். என்ன செய்ய போகிறோம்? ராயனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறோமே,
அங்கே என்ன கேள்விகள் கேட்பார்கள், என்ன நாம் பதில் சொல்வோம் என்ற ஒரு உணர்வோடு கூட அவன் இருந்திருக்கக்கூடும். பயப்படாதே என்று சொன்னார். நாம் என்ன பேச வேண்டும் என்பதை தேவன் அந்த நேரம் தானே நமக்கு தந்தருள்வார். அந்த நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்க. எங்கேனாலும் எப்பேற்பட்ட இடங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாமல் கடந்து செல்லுங்கள். உங்களோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதனால தான் யாக்கோபுக்கும் அந்த காரியம் ஏசாயா தீர்க்கனை கொண்டு சொல்லப்பட்டது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டும் அதே கர்த்தர் பயப்படாதே என்று சொன்னார். தேவன் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். இந்த உலகம் மாறலாம், மலைகள் நிலை பெயரலாம், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகளாக இருக்கிறது. மாறாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலையை தூக்கி தூரமாக போட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இரண்டாவது, ஏசாயா 43:11 வாசிக்கிறோம், நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. God said, even I am the Lord, and beside me there is no Savior. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, வேற யாருமே உன்னை ரட்சிக்க முடியாது. நான் தான் இரட்சகர், நான் தான் கர்த்தர் என்பதை அவர்களுக்கு திட்டம் தெளிவாக சொல்கிறார். எகிப்தில் இருந்தாங்க, நிறைய தேவனை பார்த்தாங்க. அதனாலே அவர்கள் அந்த அந்நிய தேவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக சிலர் மாறி போனார்கள். எனவே இந்த வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேலுக்கு சொன்னார், நானே கர்த்தர். அவர்தான் கர்த்தர், அவர் இல்லாமல் வேற இரட்சகர் இல்லை, என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு தேவன் தான், ஒரே ஒரு இரட்சகர், ஒரே ஒரு ஆவியானவர். இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆக ஒரே தேவனை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றோம். அந்த இரட்சகருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே யூத ஜனங்களுக்கு முதலாக கிடைக்கப்பெற்ற ஒரு நற்செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு நற்செய்தி அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. இந்த நற்செய்தி யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுமைக்கும் கிடைக்கப்பெற்ற நற்செய்தி. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், உலக இரட்சகர் என்று அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். ஆனால் இந்த செய்தி யூத ஜனங்களுக்கு முதலாவது சொல்லப்பட்டது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபோடு கூட பேசும்போது என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு அதே இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே இவ்விதமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதே ஏசாயா 43வது அதிகாரம் 13வது வசனம், நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கின்றேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நாட்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள் எல்லாமே உலகம் உண்டானதுக்கு பின்பதாக நியமிக்கப்பட்டது. இந்த நாட்கள் உண்டாவதற்கு முன்பதாக தேவன் இருக்கிறார். அதைத்தான் யாக்கோபுக்கு திருவுளம் பெற்றுகிறார். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. தேவனுடைய கையில தான் முழு வல்லமை இருக்கிறது. பொல்லாத பிசாசு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவனை கர்த்தர் அழிப்பார் ஒரு நாள் இல்லை. அந்த நாள் சீக்கிரமாக வரக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையிலே இந்த வானம் பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பக்தி இல்லாதவர்களும் துன்மார்க்கரும் தேவனுக்கு விரோதமானவர்களும் சத்துருக்களும் அங்கே அழிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது முழுவதுமாக சத்துரு அழிந்து போவான். நித்திய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
அவரோடு நித்திய நித்தியமாக வாழ்வார்கள் என்று நாம் அறிகிறோம். எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, அவர்தான் இரட்சகர் என்று பார்க்கிறோம். அவர்தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணினவர் என்று நாம் பார்க்கிறோம். நாள் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார் என்று திருவுளம் பெற்றிருக்கிறார். அவரை யாரும் தடுக்க முடியாது. அவருடைய கைக்கு தப்புவிக்கத்தக்க வேறொரு நபர் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவரை பார்த்து ஏன் இதை செய்கிறீர் என்று தடுக்கவும் முடியாது. அவர் தன்னுடைய இஷ்டத்தின்படியாக செய்கிறார். உண்டாக்கினவைகளை அழிக்கவும் ஆக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அதை அவர் செய்வதற்கு வல்லமை படைத்தவர். மனிதன் ஒரு காரியத்தை உருவாக்குறான், அவன் அதை மாற்றி அமைக்கிறான். அது அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கும் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம், ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருந்தார். The word was in the beginning with God. வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு கூட இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தார். நாள் உண்டாவதற்கு முன்பே இருந்தார் அல்லவா? அப்பொழுது இயேசுவும் இருந்தார். அதைத்தான் யோவான் தெளிவுபடுத்துகிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் மூலமாகவே சகலமும் உண்டானது என்று நாம் அறிகிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நாம் வரும்போது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன். இஸ்ரவேலின் கர்த்தர் பரிசுத்தர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று அங்கே இஸ்ரவேலின் சந்ததிக்கு சொல்லப்பட்டது. பேதுரு அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். As he who called is holy, you are also holy in all manner of living. அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். தேவன் பரிசுத்தர். நாம் இயேசுவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டோம். அந்த பரிசுத்தத்தை கடைசி வரைக்குமாக காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் பரிசுத்தமாக இருக்க உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். 3வது, உங்கள் ராஜாவுமானவர் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பேசும்போது ஏசாயா 43 அதிகாரம் 15, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். I am the Lord, your holy one, the creator of Israel, your king. இஸ்ரவேலின் ராஜா அவர். சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் புறஜாதி மக்களை பார்த்தாங்க. அவங்கெல்லாம் ராஜாக்கள் ஆளுகிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்ப கர்த்தரே ராஜாவாக இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த புறஜாதி மார்க்கத்தை பார்த்து ஒரு ராஜா கேட்டாங்க. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கூட துக்கமாக இருந்தார். நீ ஏன் துக்கமாக இருக்கிற? அவங்க கேட்டபடியாக ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லி சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். அந்த சவுளுடைய கதி நமக்கு தெரியும். 40 ஆண்டுகள் ஆண்டான். கடைசியில் தன்னை தற்கொலை செய்து கொண்டார். ராஜாதி ராஜாவாக தேவன் இருக்கிறார். அதைத்தான் இங்கே திருவுளம் பெற்றிருக்கிறார். இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். இஸ்ரவேலை சிருஷ்டித்தவரும் அவர்தான், உங்களுக்கு ராஜாவும் அவர்தான். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது லூக்கா 19வது அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசு கழுதை மேலே ஏறிக்கொண்டு போகும்போது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆரவாரம் செய்தார்கள். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள்.
இஸ்ரவேலின் ராஜா. இங்கே புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இன்றும் வீற்றிருக்கிறார். அவருடைய சபையிலே நாம் எல்லோரும் கீழாக நாம் இருக்கிறோம். அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அந்த சபை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம், பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, ஆவிக்குரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே நாமும் பிரஜைகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! அங்கே எசேயா தீர்க்கதரிசியை கொண்டு யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது, இஸ்ரவேலின் சந்ததிக்கு சொல்லப்பட்டது, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். அதே ராஜாவை புதிய ஏற்பாடு நமக்கு அறிமுகம் செய்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த விதமாக நாம் தேவனை புகழ வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதோ அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு புதிய காரியத்தை செய்வதாக அங்கே ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசினார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தையே நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய மாம்சத்தின் வழியாக நாம் போகிறோம். அன்றைக்கு பழைய ஏற்பாடு திரைச்சீலை போடப்பட்டிருந்தது, அதற்கு உள்ளே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆசாரியர்கள் மாத்திரம் அங்கு உள்ளே பிரவேசிப்பார்கள், ஜனங்களுக்காக அங்கே பாவ நிவர்த்தி செய்வார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக பரலோகத்திலே பிரவேசித்திருக்கிறார். அந்த சரீரத்தின் வழியாக ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் உண்டு பண்ணப்பட்டு இருக்கிறது. நியூ டெஸ்ட்மெண்ட், நியூ கவனன்ட். அந்த உடன்படிக்கையின்படியாக நாம் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். பூமியிலே ஒரே ஒரு மார்க்கம், ஜீவனுள்ள ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம். அந்த மார்க்கத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. அந்த மார்க்கங்கள் எல்லாம் பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடிய மார்க்கங்களாக இருக்கிறது. ஒரே ஒரு மார்க்கம் ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான். அவரே வழியாக சத்தியமாக ஜீவனாக இருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போகாது. ஆக ஏசாயாவை கொண்டு அங்கே பேசும்போது நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக ஆண்டவர் இயேசு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மார்க்கம் ஜீவனுள்ள ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஜீவனுள்ளவர்கள் அந்த மார்க்கத்தின் வழியிலே நடக்கிறார்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இஸ்ரவேலை தேவன் தெரிந்தெடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைக்காக அவர்கள் ஜீவனம் பண்ணினார்கள். தேவனுடைய துதியை சொல்லி வந்தார்கள். பிரஜாதிகளுடைய நாடுகளில் கூட அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். கர்த்தரையே துதித்தார்கள். அந்நியர்களோடு களவாதிருந்தார்கள். தேவ மக்களாக இருந்தார்கள். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாக அவர்களுக்கு திருவுளம் பெற்றுக் கொண்டே வந்தார். அந்த சந்ததியை அவர் நேசித்துக் கொண்டு வந்தார். தமக்காக அவர்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் எல்லோருமே தேவனுடைய துதியை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். என் துதியை சொல்லி வருவார்கள்.
தேவனை துதிக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். இதே காரியத்தை புதிய ஏற்பாடும் நமக்கு எடுத்துரைக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ கர்த்தருடைய சபையாரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பேதுரு எழுதியிருக்கிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நாம தான் போய் அறிவிக்க வேண்டும். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். எதிலிருந்து நாம் அழைக்கப்பட்டோம்? அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. இருளான வாழ்க்கையிலிருந்து ஒளியின் இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இவைகளை நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அன்றைக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டம் இருந்தது. கர்த்தருக்காக வேலை செய்த ஒரு கூட்டம் இருந்தது. அவர்களுடைய வேலை முழுவதுமாக ஆசாரிய ஊழியம். லேவி கோத்திரம் முழுமையாக அந்த வேலையை செய்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது எல்லா கோத்திரங்களிலுமிருந்தும் ஊழியம் செய்யலாம். யாவரும் அழைக்கப்படுகிறார்கள். இது எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! கிறிஸ்துக்குள்ளாகத்தான் இந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோமா? சபையில் இருக்கிற எல்லோருமே பிரசங்கியார்கள், எல்லோருமே சுவிசேஷகர்கள், எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள், எல்லோருமே கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லோருமே கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவுகூர தகுதியானவர்கள். ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட அனைவருமே, எல்லோருமே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! இது புதிய ஏற்பாட்டு சபையில தான் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொன்னால் நீங்கள் நான் தான் அவருக்கு சொந்தமான ஜனம். அன்றைக்கு சொந்தமான ஜனமாக இஸ்ரவேலை தேவன் ஏற்படுத்தினார். எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் எல்லோருமே பரிசுத்த ஜாதியாக, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜாதியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக நாம் இருக்கிறோம். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தியிலே நீ என்னுடையவன் என்று யாக்கோபை பார்த்து சொன்னார். இஸ்ரவேல் சந்ததியை பார்த்து சொன்னார். அந்த விதமான ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தகுதியானவர்களாக தேவனாலே தேர்வு செய்யப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்மையும் தேவனுடைய புத்திரர்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். அத்தனை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றவர்களாக நாமும் இன்றைக்கு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நீர் என்னுடையவன் என்று யாக்கோபை பார்த்து நீர் சொன்னீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே எங்களை பாவமர கழுவி உம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி அமைத்து வைத்திருக்கிறீர். உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, உமக்கு சொந்தமானவர்களாக, பிள்ளைகளாக எங்களை தேர்வு செய்த தயவிற்காக உமக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இஸ்ரவேலை ரட்சித்த தேவன் எங்களையும் நீர் ரட்சிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. Jesus said, behold, I come quickly, and my reward is with me, to give every man according to his work. Amen. The Word of Christ, Post Office Box number 5, Batlakundu, 624202, South India. Our mobile number 944-355-8041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.